ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக திட்ட பேசாமல் இது அரசாங்கம் ஒரு நல்ல முடிவு எடுக்கலைன்னா ஏதாவது தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி அந்த மூடில் எல்லாருமே இருக்கும். இன்னைக்கு தனிமைப்படுத்தப்பட்ட கிராமமாக மாறி இருக்கிறதே வேங்கவையில் ஏன் அங்கே போராடுகிற 60க்கும் மேற்பட்டவர்களை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறது காவல்துறை? ஏன் இதுல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நம்ம எல்லாம் பேசிட்டோம். ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிற முத்தையாவை இதுவரை ஏன் விசாரணைக்கு அழைக்கவில்லை என்று நான் பகிரங்கப்படுத்துகிறோம். என்ன நடக்குது? நான் தலைவராக இருக்கிறவரை நீ எந்த காலகட்டத்திலும் இங்கே தண்ணி ஆபரேட்டர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த லெவலுக்கு முத்தையா அங்கே செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறார். அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற சிவ மெய்யநாதனும் ஒரு காரணம். ஏனென்றால் அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர். சிதம்பரத்திற்கு ஆதரவாக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் உடந்தையாக இருக்கிறார். எல்லாம் சாதி ரீதியாக தான் அமைச்சர்கள்லாம் வேலை செய்யறாங்க. சிபிசிஐடி சரியா பண்ணல, திராவிட அரசு இப்படி பண்ணுதுன்றதெல்லாம் ஒரு ரொம்ப சீக்கிரமா நீங்க காவல்துறை யார் கையில வச்சிருக்கா? அரசோட கையில தான் இருக்கு. அரசோட கையில இருக்கட்டும், யாருடைய பார்வையில் இருக்கு? முதல்வருடைய பார்வை. அப்ப அவர் எங்க போனாரு? வெங்காயம் விற்க போனாரா? நியூஸ் 18 கண்காணிக்கப்பட வேண்டிய தொலைக்காட்சி நான் இப்போ பதிவு பண்றேன். ஏன்னு கேட்குறீங்களா? ஸ்ரீமதி மரணத்துல அந்த மாணவி எழுதியதாக சொல்லப்பட்ட கடித நகல் தெரியும்னு நினைக்கிறேன். முதலாக அந்த வழக்கை திசை திருப்புவதற்கு வெளியிட்ட தொலைக்காட்சி சேனல் இந்த நியூஸ் 18. இருங்க அதையும் சிபிசிஐடி தான். அப்ப நியூஸ் 18க்கும் சிபிசிஐடிக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்க தொடர்புகள் இருப்பதால் அந்த ஒரு தொலைக்காட்சிகளில் மட்டும் இப்படி குதர்க்கமாக செய்திகள் வெளியிடப்படுவது ஏன்? இதற்கு என்ன பதில் இருக்கு உங்கள்கிட்ட? ஏன் வேற சொல்லி உங்களுக்கு விசாரிக்க தெரியாதா? ஒரு கொலை செஞ்சவன்ட்ட விசாரிக்கும் போது நீ உண்மையை சொல்லிட்டா நான் விட்டுறேன்னு சொல்றேன். அப்ப விட்டுருவாங்க, அதுக்காக சொல்றாங்க. நான் கேட்கிறேன். அப்ப நான் கேட்கிறேன், அப்ப கொலை செஞ்சவன் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அப்பா உனக்கு வேலை வாங்கி தரேன், உனக்கு பதவி வாங்கி தரேன், பணம் தரேன் தான் சொல்றாங்களா? ஒரு விசாரிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு. என்ன முறை இருக்கு? இந்த முறை முத்தையா கிட்ட விசாரிக்க வேண்டியதானே? ஏன் விசாரிக்கல? காலைக்கடன்களை முடிப்பதற்காக கரை ஒதுங்குகிறார்கள். பின்னாடியே போலீஸ் வரும். வெக்கமல்ல உங்களுக்குலாம்? போய் பிய திருங்கடா. இப்ப நடந்துகிட்டு இருக்கு. குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். விளையாட்டில் சாதி, பள்ளிக்கூடத்தில் சாதி, பதவியில் சாதி, அதிகார வர்க்கத்தில் ஜாதி, ஆளும் கட்சியில் ஜாதி தொடர்ந்து துண்டாடுகிற சூழலை இந்த திராவிட திருட்டு மாடல்கள் இனிமே என்ன தெரியுமா? பதிலுக்கு பதில் செய்ய வேண்டிய சூழல் வரும். நீ மலத்தை கலந்தீனா நான் மலத்தை கலப்பேன், நீ மலத்தை கலந்தீனா நான் கலப்பேன், நீ ஒண்ணு கடிச்சா நான் ஒண்ணு கடிக்கிறேன். வா மோதி பாப்போம் தமிழ்நாட்டில். சாதி வாழ்க்கை எந்த இடத்துலையும் தமிழ் போராளிகள் கத்தனர். அவர்களை கொண்டாடுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? சாதியை தூண்டி விட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு திமுக சாதி. ஆமா, அறிவுரைகள்லாம் சொல்லிடலாம். ஆனா அந்த களத்துல நின்று அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு டைம் எடுக்கணும்ல. கொள்ளையடிக்கணும்ல, திட்டத்தில் கொள்ளையடிக்கணும்ல. ஊருக்கு ஒரே சுடுகாடுனா கொள்ளையடிக்க முடியல. 2 சுடுகாடு இருந்தால் தானே ஒரு சுடுகாட்டுக்கு 50,000 கொள்ளையடிக்கலாம், 1 லட்சம் கொள்ளையடிக்கலாம். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் தமிழ் தேசிய ஆதரவாளருமான திரு முகில் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுகிறோம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பிஏ குடிச்சேன், எப்படி நல்லா இருக்க முடியும்? சரி, நம்ம அங்கேருந்தே ஆரம்பிப்போம். வேங்கை வயல் பிரச்சனை குறித்த அளவுக்கு அதாவது ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட், சிபிசிஐடியினுடைய ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. எஃப்ஐஆர் இன்னும் கொடுக்கல. அதுக்கே மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி சர்ச்சையாக இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்தமாக சிபிசிஐடியின் நகர்வுகள், ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில் குறிப்பிட்ட அந்த 3 பேர், இதையெல்லாம் வைத்து நீங்கள் எப்படி இதை கவனிக்கிறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இறுதியாக சொன்ன வார்த்தை, அவர்கள் ஆயுதம் தரித்து உன்னை அழித்து விட மாட்டார்கள், மலத்தை தின்ன வைத்து மகிழ்வடைவார்கள் என்றுதான் பதிவிட்டிருக்கிறார். அதை திண்ணியத்தில் பார்த்தோம். ஒரு நபருக்காக மலத்தை திணித்த கூட்டத்தை இன்றைக்கும் இந்த நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. அவனை அலங்கரிக்கிறது. இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களும் மலந்தண்ணியை குடிக்கிற அளவிற்கு மடையர் தேசமாக மாற்றி இருக்கிறது திராவிட அரசுகள். 22 குடும்பங்கள் நிறைந்த வேங்கவயலில் முதல்ல இந்த சாதிக்கு ஒரு நீர்த்தேக்க தொட்டி, சாதிக்கு ஒரு சுடுகாடு, சாதிக்கு ஒரு பள்ளிக்கூடம் என்கிற நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு. நான் என்ன கேட்குறேன்னா, வேங்கவயலில் கட்டியிருக்கிற அந்த நீர்த்தேக்க தொட்டியில் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்கான ஒரு நீர்த்தேக்க தொட்டி 26/2/2022 தான் மலம் கலந்ததாக கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்போ 20ஆம் தேதி அல்லது 21ஆம் தேதியே அது நடந்துருச்சு. இதுவரை புலனாய்வு புலிகள் இது எத்தனாம் தேதி கலக்கப்பட்டது, மலம் யாருடையது
என்றெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு மிகப்பெரிய டிஎன்ஏ டெஸ்ட்டுகளை எல்லாம் கையாண்டார்கள். குறைந்தது ஒரு 5 பேருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தார்கள். நான் முதலேருந்து வரணும்னு நினைக்கிறேன். 349 சாட்சிகள் இந்த வழக்கு. கிட்டத்தட்ட 196 கைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 5 பேருக்கு முன்மாதிரி பரிசோதனைகள். இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற ஜீவானந்தம் அவர்களுடைய பேத்தி கோபியா ஸ்ரீக்கு முதலாக உடம்பு சரியில்லை, புதுக்கோட்டை மருத்துவமனையில் சேர்க்கிறாங்க. தொடர்ந்து 3 குழந்தைகளை சேர்க்கிறார்கள். ஒரே மாதிரியான முறை வருகிறது. தண்ணீரில் ஏதோ கலந்திருக்கிறது. ஊரில் இருக்கிற சில ஆர்வலர்கள் என்னதான் அந்த தண்ணி தேக்க தொட்டியில் இருக்குன்னு கண்டுபிடிப்பதற்காக ஆர்வப்பட்டு மேலே ஏறி பார்க்குறாங்க. அதில் காவல்துறை நண்பர் முரளிராஜா, இப்போ தான் முரளிராஜாவுக்கு புரியும் போலீஸ் புத்தி எப்படியெல்லாம் இருக்குங்கிறத உணர்ந்துக்கிட்டு இருப்பார் நான் நினைக்கிறேன். அவர்கள் கீழே ஒன்று கூடி நின்ன கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் பார்க்கிற சூழலில் மேலே 3 பேர் ஏறி அந்த நீர்த்தேக்க தொட்டியில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கிறார்கள். மலம் கிடக்கிறது. நெகிழிப்பையை எடுத்துக்கொண்டு போய் மலத்தை அள்ளுகிறார்கள். வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. நான் என்ன கேட்குறேன்னா, பீயை கரைக்கிறவன் 60 பேரை கொண்டே வச்சுக்கிட்டா கறப்பான். சரி, கரைக்கும் போது வீடியோ ஏறான்னு சொல்லிக்கிட்டா கறப்பான். எவ்வளவு மடத்தனமான வாதிகள் அங்கே விசாரணையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது சாட்சி. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேருந்து நம்ம எல்லாம் பேசிட்டோம். ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிற முத்தையாவை இதுவரை ஏன் விசாரணைக்கு அழைக்கவில்லை என்று நான் பகிரங்கப்படுத்துகிறோம். சரி, முத்தையா என்பவர் யார்? நான் சாதியை குறிப்பிடுகிறேன் என்று யாரும் தவறாக நினைத்து விடக்கூடாது. அடையாளத்திற்காக தான். ஏன்னா இங்கே சாதியம் இருக்கிறது. சாதியம் கலந்து துடிக்கிறது. சாதியம் புற்றுநோய் போல் புதுக்கோட்டையில் வளர்ந்து கிடக்கிறது. முத்தையா ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர். அவருக்கும் சிதம்பரம் என்கிற முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கும் பிரச்சனை. அவர் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர். அவர் முன்னாடி பஞ்சாயத்து தலைவர், இப்ப கவுன்சிலர். இவங்களுக்குள்ள இருக்கிற அதிகார போட்டி. இந்த ஜாதிய கட்டமைப்புகள்ல இப்ப நான் புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவன் என்பதால் ஒரு விடயத்தை பதிவு செய்கிறேன். முத்திரையர் வகுப்பை சார்ந்தவர்களை முக்குளத்தோர்கள் மதிப்பதில்லை. பறையர் குடிகளை அல்லது பல்லர் குடிகளை முத்திரையர்கள் மதிப்பதில்லை. இப்போ எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா முத்திரையர்கள் பரவி கிடக்கிறார்கள். ஆலங்குடி, வடகாடு போன்ற முத்திரையர்கள்லாம் டாப் லெவலில் இருப்பாங்க. அப்படியே நீங்கள் புதுக்கோட்டையை 2ஆக பிரிக்கலாம் அதில். ஆனால் மேற்கு பகுதியில் இருக்கிற முத்திரையர்களை பார்த்தீங்கன்னா 100க்கு 20 விழுக்காடு அவர்கள் வேட்டை தொழிலை செய்வார்கள். எங்கள் ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா முத்திரையர்கள் இருக்காங்க. எலி வெட்ட போவாங்க, விலங்குகள் பிடிக்க போவாங்க. அவங்களுக்கு வேட்டையாடுகிறது தான். ஆனால் நீங்கள் ஆலங்குடி, வடகாடு, கீரமங்கலம், கொத்தமங்கலம் போன்ற பகுதியில் இருக்கிற முத்திரையர்களை பார்த்தீங்கன்னா டிப்டாப்பாக அவங்களுடைய தொழில் பவ்யமாக இருக்கும். உயர்ந்த சிந்தனையோடு இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழீழ தாயகத்தை போராடிய மாபெரும் மகத்தான போர் மறவர்களை பாதுகாத்த கூட்டமும் முத்திரையர் கூட்டம் புதுக்கோட்டைகள்ல. முக்குளத்தோர்கள் என்று சொல்லக்கூடிய கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் இந்த சிதம்பரம். இவங்க 2 பேருக்குள் நடந்த அதிகார போட்டி. அங்கே சண்முகம் என்கிற ஆபரேட்டர் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார். அங்கே என்ன நடக்குது? நான் தலைவராக இருக்கிறவரை நீ எந்த காலகட்டத்திலும் இங்கே தண்ணி ஆப்ரேட்டர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த லெவலுக்கு முத்தையா அங்கே செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறார். அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற சிவ மெய்யநாதனும் ஒரு காரணம். ஏனென்றால் அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர். சிதம்பரத்திற்கு ஆதரவாக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் உடந்தையாக இருக்கிறார். எல்லாம் சாதி ரீதியாக தான் அமைச்சர்கள்லாம் வேலை செய்கிறாங்க. ஆக இந்த சண்முகம் ஆப்ரேட்டர் என்ன செய்கிறாருன்னா, அவர் சிஐடி தொழிற்சங்கத்தில் இருக்கிறார். யூனியன் ஆஃபீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கூட அந்த மனுவை ஏற்க மறுக்கிறதுக்கு காரணம் அங்கே இருக்கிற பிடிஓ தான் அதுக்கு காரணமாக செயல்பட்டிருக்கிறார். பிடிஓ முத்தையாவுக்கு மிகப்பெரிய நெருக்கமானவராக இருந்திருக்கிறார். இங்கே தான் பிரச்சனை தொடங்குது. சரி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்ன? இன்றைக்கு 3 குற்றவாளிகள் கண் முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். விசாரணை அதிகாரிகள் தான் குற்றவாளிகள், விசாரித்தவர்கள் தான் குற்றவாளிகள். ஒரு நகலை இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அது குப்பை நகல். நான் சிபிசிஐடியை நம்புறதே கிடையாது. என்னைக்கு ஸ்ரீமதி மரணத்தில் இன்று வரை இவர்கள் கபடதாரிகளாக, கபட நாடகக்காரர்களாக ஆடிக்கொண்டிருக்கிறார்களோ, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்ததும் காவல்துறை சுதந்திரமாக நடமாடலாம் என்று அறிவித்ததற்கு பிறகு அங்கே சாதிய மேன்மைத்துவம் தலை தூக்கி வெறிகொண்டு ஆடுகிறது காவல்துறை. இல்ல, தொடர்ச்சியா வந்ததுலேருந்து திமுகவும் திராவிட மாடலையும் மையப்படுத்தி நீங்க குற்றம் சாட்டுறீங்க. திராவிட அரசு இப்ப திமுக அரசு திராவிட மாடல் தான் மலத்தை கலக்க சொல்லிச்சா, இல்ல திராவிட மாடல் திமுக அரசு தான் அந்த பெண்ணை உங்க பார்வையில கொடுமைப்படுத்தி அவங்களை கொலை செய்ய வச்சுதா, இல்ல திராவிட மாடல் அரசு தான் எல்லாத்தையும் இப்ப நடக்கக்கூடிய அட்டுழியங்களுக்கெல்லாம் திராவிட மாடல் தான் காரணமாங்கிற கேள்வி வருது. இல்ல 100% திராவிட மாடல். என்ன அடிப்படையில? திமுக மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு அல்ல. திமுக மாடல் அரசு தான் காரணம். ஊருக்கு 2 சாதிக்கு ஒரு நீர்த்தேக்க தொட்டி கட்டுவீங்களா? சாதிக்கு ஒரு சுடுகாட்டுக்கு என்ன சமூக நீதி பேசுகிறீங்க? உங்களால் ஒழிக்க முடிந்தது 60 ஆண்டு காலம் இரட்டை சுடுகாட்ட. இரட்டை கூலை முறையை இன்னும் ஒழிக்காத கேடுகட்ட அரசுகள். ஆதாரத்தோடு நான் காட்டுறேன் வாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 63 இடங்களில் இரட்டை கூலை முறை இருக்கிறது. இல்லைன்னு மறுக்க சொல்லுவாங்க தமிழ்நாடு அரசை. உளவுத்துறை என்னத்துக்கு இருக்கு தமிழ்நாட்டில்? எதுக்கு இருக்கு? சிபிசிஐடி எதுக்கு இருக்கு? கியூ பிரான்ச் எதுக்கு இருக்கு? உளவு அமைப்புகள் அனைத்திலும் ஊடுருவி கிடக்கிறது சாதியம். ஆகையால் எல்லாமே தோற்குது.
நான் சும்மா ஏதோ பொட்டாமதுக்கு நான் அடிச்சுட்டு போகல, ஆதாரத்தோட நான் பேசுறேன். இல்ல இப்ப இந்த சிதம்பரத்துக்கு முத்தையாவுக்குமே ஒரு அரசியல் பகை இருக்குன்றதுனாலதான் இந்த சம்பவம் நடக்குது. சரி, நான் கேட்கறேங்க, இல்ல சாதி வருதுன்னு இல்ல நான் கேட்கறேன், ஏன் இந்த மலத்தை கொண்டே இறையூர்ல கொண்டே கரைச்சிருக்கலாம்ல, ஏன் இங்க கரைக்கலாம்? இல்ல முத்துக்காடுல கொண்டே கரைக்கலாம்ல, ஏன் இங்க கரைக்கல? எதுக்காக கரைக்கல? அப்ப இளிச்சவாயர்கள் யார்? 2000 ஆண்டுகளாய் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு சமூகத்தை மேலும் அடிமைப்படுத்துவதற்காக, அவர்களை இன்னும் கேவலப்படுத்துவதற்காக. இப்ப என்ன தெரியுமா, நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். இந்த திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய இந்த போலித்தனமான அரசுக்கு நான் ஒரு சவால் விடுகிறேன், எச்சரிக்கையோடு சொல்லுகிறேன். தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், இதுவரை சிபிசிஐடி விசாரித்த வழக்குகள் அனைத்தும் சரியாக விசாரிக்கப்பட்டிருக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா? சிபிசிஐடி விசாரணைனாவே அங்க போலிகள், அது முடிந்தது, அது முடித்து வைக்கப்பட்டது சொல்லாதீங்க. அவங்க விசாரணை ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, அந்த இன்னும் எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படல. எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படட்டும், கோர்ட்டுக்கு போட்டும், வழக்கு நடக்கும், உரிய ஆதாரங்கள் கேட்கப்படும், அதுக்கு பிறகு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்து சிபிசிஐடி சரியா பண்ணல, திராவிட அரசு இப்படி பண்ணுதுன்றதெல்லாம் ஒரு ரொம்ப சீக்கிரமா நீங்க விமர்சனம். காவல்துறை யார் கையில வச்சிருக்கா? அரசோட கையில தான் இருக்கு. அரசோட கையில இருக்கட்டும், யாருடைய பார்வையில் இருக்கு? முதல்வருடைய பார்வை. அப்ப அவர் எங்க போனாரு? வெங்காயம் விற்க போனாரா? நான் கேட்கிறேன், சொல்லுங்க. நேரடி பார்வையில் என்ன நடக்கிறது என்று துல்லியமாக அறியாத முதலமைச்சர் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு 3 ஆண்டு காலம் முட்டி போட்டுக்கிட்டு கிடக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க துப்பு இல்ல உங்களுக்கு எல்லாம்? என்ன அரசாட்சி நடத்துகிறீர்கள்? இப்ப 3 பேர் குற்றம் செய்யலன்றதுக்கு என்ன ஆதாரம் கேட்பாங்கல்ல அவங்க தரப்புல? இப்ப நான் கேட்கிறேன், இந்த 3 பேரும் குற்றவாளிகள் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு இன்றைக்கு இவர்கள் வருகிறார்கள் என்றால் என்ன தெரியுமாங்க? இனிமே சாதிய பிரச்சனை எங்கு நடந்தாலும் எவனும் கம்ப்ளைண்ட் ஊதக்கூடாது. மறைமுகமா அச்சுறுத்துன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, அதுதான் இது. இனிமே எங்கேயாவதும் சாதி பிரச்சனை வந்து அங்க அது இங்க இது, அது கோளாறு இது கோளாறு, அவன் சாதியை சொல்லி திட்டுவிட்டான், அவன் என்னை கேவலமா பேசிவிட்டான், மலத்தை கலந்து விட்டான், வாயில பிய வச்சுட்டான், பேருந்துல போனா 7 பேரை வெட்டி கொள்ளுவான், எதுவும் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த ஓ மேலே வழக்கு பாயும். ரொம்ப சர்வாதிகாரமா இதுதான் அதிகார வர்க்கம். சர்வாதிகாரமா சித்தரிக்கிறீங்க. இதுதான் அதிகார வர்க்கம் சொல்றேன். கூட கூட்டணிகளா சும்மா இருப்பான்னு வச்சிருக்கீங்களா? கூட்டணி எல்லாம் வாய்மூடி மௌனியாக கிடக்கிறாரு. என்ன சிபிஐ விசாரணை கேட்கறதே கூட்டணிகள் தானே. பெரிய விசாரணை. சிபிஐ இங்க சங்கரசுப்பு மகன் வழக்குல அப்படியே பல்ல இழிச்சிட்டு கிடக்கு. என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க? நான் திருச்சியில ராமஜெயம் கொலை வழக்கு என்னாச்சு? குண்டிகள் வாம நாரிக்கிட்டு கிடக்கு. நீங்க சிபிஐ விசாரணை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இவர்கள் எதையும் விசாரிக்க மாட்டார்கள். இந்த மக்கள் அடித்தட்டு மக்களாகவே இருக்க வேண்டும். அடித்தட்டு மக்கள், அன்றாடங்காட்சி மக்கள் அடிமையாகவே இருக்க வேண்டும். இந்த மக்கள் உழைப்பாளிகளாகவே கிடக்க வேண்டும். உதாசீனப்படுத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு, முரளிராஜா காவல்துறை சார்ந்தவர், இன்னைக்கு அவர் குற்றவாளியா கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கிறீங்க. திட்டமிட்டாருங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்பதான் அந்த தலைமுறையில ஒருத்தன் கொஞ்சம் படிச்சுட்டு அப்படி கடைநிலை ஊழியரா ஆயுத பயிற்சி மையத்துல ஆயுதப்படையில போய் வேலைக்கு சேர்றான். அவன் பதவியை காலி பண்றதுக்கு துடிக்கிறீங்களா? அப்ப இந்த சமூகம் முன்னுக்கு வரக்கூடாதுதானே நீங்க நினைக்கிறீங்க? இந்த சமூகம் யார் வளர்ந்து விடக்கூடாது என்பதானே உங்களுடைய நோக்கம். இல்ல, இந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக குற்றம் செஞ்சிருந்தா அவர் செஞ்சது ஒரு விஷயம். நடராஜன் என்கிற ஒரு இந்தியை எதிர்த்து போரிட்டவன் தமிழ்நாட்டில் முதல் வீர மரணத்தை அடைந்தான். ஆனா கருணாநிதி என்ன செஞ்சாரு? தாளமுத்துனுடைய பெயரை கொண்டாந்து முன்னாடி போட்டு, ஏன்னா சாதி அமைங்க, அவர் வேற சமூகம், மாற்று சமூகத்தை சார்ந்தவர், அவர் பேரை முன்னாடி போட்டு, முதல்ல சாகிறவன் பேரை தானே முன்னாடி போடணும். அப்ப இந்த திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய இந்த திருட்டு மாடலுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இதுவரை நடராஜன் பேரை பின்னாடி போட்டு, தாளமுத்து பேரை முன்னாடி போட்டு கேவலப்படுத்துகிற அரசு. நான் இதுக்கு ஆதாரம் கேட்கிறீங்களா? போய் பாருங்க. தாளமுத்து நடராஜன் மாளிகைன்னு தான் இருக்கும். நேற்றைய தினம் வைகோ பேசுகிறார், தாளமுத்து நடராஜன் என்று அவரே பேசுகிறார். திராவிட இயக்கத்தை கட்டி காக்கிறவர் என்று பெயர் பெற்ற வைகோ அவர்கள், அங்கேயும் சாதியும் பின்பற்றப்படுகிறது, சாவிலும் சாதிகள் பின்பற்றப்படுகிறது அப்படின்னா இது திராவிட மாடல் அரசாது? இதுதான் அயோத்திதாசனுடைய கனவா? இதான் பெரியாருடைய கனவா? இதுதான் அண்ணாவினுடைய கனவா? சொல்லுங்க. அண்ணா கூட சாதிய ரீதியாக தான் செயல்பட்டார் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். அவர் சரியா இருந்திருந்தா கீழவெண்மணி நிகழ்ச்சியே நடந்திருக்காது. 44 சேரி மக்கள் உயிரோடு தீ வச்சு கொளுத்தப்பட்டதற்கு காரணம் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு வார்த்தை சொல்வார், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று வாய்கிலேயே பேசுவார்கள். நான் குற்றச்சாட்டு பதிவு செய்கிறேன். தமிழ்நாட்டின் அடித்தட்டு மக்களும் அன்றாடங்காட்சி மக்களும் இன்றைக்கும் கேவலப்படுத்தப்படுகிறார்கள். இந்த திராவிட மாடல் என்று சொல்கிற திருட்டு மாடலில் அலங்கோலப்படுகிறது. ஆதி திராவிடன் என்று பொய்யான பெயர்களை சூட்டி அந்த மக்களை இழிவு நிலைக்கு தள்ளுகிறது. உங்களுக்கு என்ன சொல்றேன், ஒருத்தனை இப்போ அழைச்சிட்டு போறீங்க விசாரணை, 6 மணி நேரம் 8 மணி நேரம் அவனை வச்சு ஒரே கேள்வி. நான் காவல்துறையில நான் பார்த்துருக்கேன். என்னை அழைச்சிட்டு போய விசாரிப்பாங்க, வீரப்பனை காட்டி கொடு, அவர் எந்த திசையில போவாரு, எங்க போவார், 2 கேள்வி 3 கேள்வி எழுதி வச்சுப்பாங்க. 30 பேர் வந்து கேட்பான், விடிய விசாரிப்பான், ஏதாவது மாற்று பதில் வருதான். இந்த வழக்கிலும் இந்த 3 பேர் இன்றைக்கு குற்றவாளிகள் என்று சொல்லப்படுகிற இந்த குதர்க்கவாதி அரசியல் தன்மை, இந்த 3 பேரையும் பல மணி நேரம் ஒரே கேள்விதான். பல பேர் விடிய விசாரித்த வரலாறுகள் உண்டா இல்லையா? ஏன் விசாரித்தீர்கள்? யாரை விசாரிக்க வேண்டும்? இது வன்கொடுமை வழக்கு. சந்தேகம் வந்து யாராலும் விசாரிக்கலாம், தப்பு இல்ல. வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா? குற்றச்சாட்டு வச்சிருக்கிறோமா இல்லையா முத்தையா மேல? ஏன் முத்தையா விசாரிக்கல? அப்ப உங்களுடைய போக்கு என்ன, உங்களுடைய தன்மை என்ன? அடுத்து பாருங்க, இந்த ஆடியோ ரிலீஸ் பண்றாங்க. இப்போ இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணாங்க, அந்த பையனோட ஒத்துக்காதன்ற மாதிரி அம்மாவும்
அத்தையும் பேசுகிறாங்க. என்ன எதற்காக அந்த ஆடியோ நீ ரிலீஸ் பண்ண? இந்த நியூஸ் 18 கண்காணிக்கப்பட வேண்டிய தொலைக்காட்சி நான் இப்போ பதிவு பண்ணுறேன். ஏன்னு கேட்குறீங்களா? ஸ்ரீமதி மரணத்தில் அந்த மாணவி எழுதியதாக சொல்லப்பட்ட கடித நகல் தெரியும்னு நினைக்கிறேன். முதலாக அந்த வழக்கை திசை திருப்புவதற்கு வெளியிட்ட தொலைக்காட்சி சேனல் இந்த நியூஸ் 18. இருங்க அதையும் சிபிசிஐடி தான். அப்போ நியூஸ் 18க்கும் சிபிசிஐடிக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்க தொடர்புகள் இருப்பதால் அந்த ஒரு தொலைக்காட்சிகளில் மட்டும் இப்படி குதர்க்கமாக செய்திகள் வெளியிடப்படுவது ஏன்? இதற்கு என்ன பதில் இருக்கு உங்கள்கிட்ட? அடுத்து நான் ஒவ்வொன்றா வர்றேன். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்கல்ல, என்ன டெஸ்ட் கிடைச்சது? என்ன தெரியுமா சொல்கிறேன்? இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் ஆடியோ கொடுத்துட்டு போகிறேன். மலத்தை கலந்த நீரை கழுவி விட்டவர்கள் யார்? ஒரு கொலை செய்கிறோம். இந்த கொலைக்கு தேவையான ஆயுதங்கள் யார் பயன்படுத்தப்பட்டார்கள், எந்த சூழலில் பயன்படுத்தினார்கள், எந்த மாதிரியான ஆயுதங்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் அது தேவைப்படுமா படாதா? மலத்தை நீரில் கலந்த அந்த தண்ணீரை கழுவ விட்டது யார்? பிடிஓ தானே? ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிற இந்த முத்தையா தானே? இவர் தலைமையில் தானே இங்கே யார் இங்கே சொல்கிறேன் இருங்க. காசிங்கிறவர் தண்ணி ஆப்ரேட்டர் புதுசாக போட்டவர், கழுவி விடப்பட்டவர்கள், அந்த நீர்த்தேக்க தொட்டியை கழுவியவர்கள் பாண்டி எலக்ட்ரீஷியன் வேலை செய்வார் கிராமத்தில். சக்திவேல் தாசிதாரன் அங்கே நிற்கிறார். ஆனந்துங்கிற பிடிஓ தலைமையில் தான் இந்த நீர்த்தேக்க தொட்டி கழுவப்பட்டது. தடயங்களை மறைத்த குற்றத்திற்கு ஏன் இந்த அயோக்கியர்களை இதுவரை கைது செய்யவில்லை? சொல்லுங்க இதுக்கு பதில். மீண்டும் அந்த நீர்த்தேக்க தொட்டியில் தண்ணியை ஏற்றுகிறார்கள். அந்த தண்ணி எல்லா குழாய்களுக்கு, தெருக்குழாய்களுக்கு போகுது. அந்த குழாயில் பிடிக்கப்பட்ட ஒரு வாளி தண்ணீரை வைத்துக்கொண்டு இவர்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தார்கள். எப்படி எடுக்க முடியும்? அடுத்து வர்றேன். புதுசாக சொல்கிறேன் உங்களுக்கு. உண்மை கண்டறியும் கருவி உண்மையை கண்டறிஞ்சிச்சா? அங்கே பரிசோதனைக்கு வச்சுருந்தாங்க. அது அறிவியல் பூர்வமாக அனைத்தும் தோல்வியடைந்திருக்கு. அடுத்து வேங்கவயல் குரூப்பில் பிரபாகரன், கண்ணதாசன், ஜீவானந்தம் இந்த 3 பேர் தான் செய்தியை வெளியில் கொண்டு வராங்க. அப்போ அது எல்லா இடத்துக்கும் பரவுது. இந்த 3 பேர் எல்லா இடத்துக்கும் பரப்புறாங்க. சரி, இந்த செய்தியை தம்பிகள், இன்னைக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற இந்த தம்பிகள் 2 பேர் அதை வெளியில் விடுறாங்க வாட்ஸ்அப்பில். ஏன்னா அவங்க தான் வீடியோ எடுக்கிறது, உள்ளே இறங்கி அந்த கழிவை அல்றது சுதர்சனும் முத்துகிருஷ்ணனும். அப்போ இந்த 2 தம்பிகள் முதல்ல அந்த வாட்ஸ்அப்பை பதிவு பண்ணுறானுங்க. அந்த பதிவு பண்ணதை வீடியோவை அவங்க வாட்ஸ்அப் குழுவில் போடுறானுங்க. அந்த வாட்ஸ்அப் குழு என்ன ஆகுதுன்னா வேங்கவயல் வாட்ஸ்அப் குழுவில் அது பரவுது. அது மூலமாக அது செய்தி உலகம் முழுக்க பரவுது. இதுதான் நடந்தது. அடுத்து இந்த கண்ணதாசன் சொல்லக்கூடிய என்ன செய்கிறாருன்னா, போலீஸ் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் இவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் இது வெளியிலேருந்து ஏன் சார் கரைச்சிக்க கூடாதுன்னு சொன்னால், எப்படி வெளியிலேருந்து வருவான்? நாய் குலைக்காதா? பன்னி உருமாதா? இதெல்லாம் கேள்வி. ஆனால் மரியாதைக்குரிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் 3 காவலர்கள் பாதுகாப்புக்கு நிறுத்தியிருந்த போதும் கூட அந்த நீர்த்தேக்க தொட்டியில் ஏறி ஒரு பெரிய அறப்போராட்டத்தை நடத்தினார்கள். வெளியிலிருந்து வந்தவங்க தானே, அவங்க மட்டும் எப்படி ஏற முடிஞ்சது என்று கேள்வி வைத்தார் கண்ணதாசன். இதற்கு பதில் உண்டா? அடுத்ததாக இந்த பிரச்சனையெல்லாம் இப்போ எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் விஜய் அவர்கள் வேங்கவயலுக்கு புறப்படுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். இந்த செய்தி பரவலாக்கப்படுது. சரி, இந்த வழக்கை எடுத்து நடத்துகிறவர் யார் தெரியுமா உங்களுக்கு? வேங்கவயல் வழக்கை யார் நடத்துறா? அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் மரியாதைக்குரிய வளரும் தலைவராக வளர்ந்து கொண்டிருக்கிற ஆதவ அர்ஜுனா அவர்கள் வேங்கவயலில் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்று கொண்டு இன்றளவும் இந்த செய்தியை வெளிக்கொண்டு வந்தவர்களை கூப்பிட்டு அந்த மேடையில் வைத்து அழகு பார்த்து அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கினார். இன்றைக்கு வேங்கவயல் வழக்கை மிக துல்லியமாக கண்காணித்துக் கொண்டு டெல்லியில் இருந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த வழக்கை நான் ஒரு நாளும் விடப் போவதில்லை, இந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் சென்றாலும் எடுத்துச் செல்லுவோம், என்ன செலவானாலும் பரவாயில்ல, மக்களின் பக்கம் நிற்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு மகத்தான வளரும் தலைவராக வந்து கொண்டிருக்கிற ஆதவ அர்ஜுனா இன்றைக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. எவனாவது பதில் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம், யாராவது வழக்கு எடுத்து நடத்த சொல்லுங்க பார்ப்போம். நேற்றைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மரியாதைக்குரிய தோழர் பார்வேந்தன் அங்கே போயிருக்கிறார். காவல்துறை ஏன் உள்ளே அனுமதிக்கவில்லை? தனி நாடா வேங்கவயல்? அறிவிச்சுட்டு போங்கள, ஏன் நுழையவில்லை? லேண்ட் பிரச்சனை வரும். என்ன லேண்ட் பிரச்சனை? அப்புறம் இங்க புடுங்குறதுக்கா இருக்கிறீங்க நீங்க எல்லாம்? ஏற்கனவே சர்ச்சையான ஒரு பகுதியா இருக்கு, அங்க போயிட்டு ஏதாவது போராட்டம் ஆரப்பாட்டம்னா தேவையில்லாத பிரச்சனை வருமே. என்ன பிரச்சனை வரும்? நீங்க தான் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டீங்களா? உங்க புலனாய்வு எல்லாம் முடிச்சுட்டீங்களா? நீங்க தான் இப்ப வெளியேறணும். நீங்க எதுக்கு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உங்களை யாரும் அங்க உட்கார வச்சது? எந்த நீதிமன்றம் உட்கார வச்சிருக்கு? எந்த அடிப்படையில் பேரிகார்ட் போட்டு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இரவும் பகலும்? யாரை பாதுகாப்பதற்கு? கரைத்தவனையா? அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்களையா? அரசியல் போக்கிரிகளையா? யாரை பாதுகாக்க நீங்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? நீதிமன்றம் கொடுத்ததா? இப்ப மலம் கலந்த தண்ணியை குடித்தவர்கள் யார்? அந்த மக்கள் 22 குடும்பத்தை சார்ந்தவர்கள். 22 குடும்பத்தில் சார்ந்தவர்கள் தான் இந்த 3 பேரும் அடங்குவார். இதுல ஜீவானந்தம் என்கிறவனுடைய பேத்தி முதல் பாதி. அப்ப இவர்கள் ஜீவானந்தத்துக்கும் முத்தையாவுக்கும் ஒரு போட்டி இருக்கு. என்ன போட்டின்னு தெரியுமா உங்களுக்கு? நீர்த்தேக்க தொட்டில பாசி படந்து போயிருக்கு, அதை கழுவி விடுங்கன்னு கேட்க போறோம். அந்த என்ன பண்ண, ஏன்டா அவங்களுக்குலாம் பொழப்பு இல்ல, எனக்கு வேலை இல்லை,
முதல்ல நாங்கள் கழுவி தான் உங்களுக்கு தண்ணி கொடுக்கணுமா என்ற சாதி ஆணவ போக்கால் பேசிய பேச்சு தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். அப்படி பேசினதா ஏதாவது தரவு வச்சிருக்கீங்களா? ஆதாரம்? அதான் நீங்க கேட்பீங்க, உடனே ஆதாரம் இருக்கான்னு கேட்பீங்க. ஜீவானந்தத்தை கூப்பிட்டு கேளுங்க சொல்லுவாரு. எல்லாம் பதிவு பண்ண முடியுமா? பதிவு பண்ணதே நீங்க வந்து எடிட் பண்ணி போடுறீங்களே குரல் பதிவை. என்ன கேட்டாங்க? அப்பா உன் பேரெல்லாம் சேர்த்துருக்காங்க, நீ உண்மையை சொன்னா பிரச்சனை இல்லை, உனக்கு வேலை வாங்கி தருவோம், உனக்கு காசு தர்றோம், மண்ணாங்கட்டி தர்றோம், மசுர தர்றோம்னு சொன்னீங்கல்ல, அதை எதுக்கு நீ போய் விசாரணையில கேட்குற? உங்களுக்கு என்ன வேலை? பணம் தர்றோம் பதவி தர்றோம் சொல்றதுக்கு அவங்களுக்கு வேலை? யாரிடம் போய் பேசுகிறீர்கள்? அப்படி ஏன் நீங்க முத்தியாகிட்ட கேட்க முடியாதானே? காவல்துறை விசாரிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. அது ஒரு வியூகமா கூட இருக்கலாம். நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? நான் என்ன கேட்கிறேன்னா, படித்திருந்தாலும் வேலை கொடு. நீ இந்த உண்மையை சொல்லு, நாங்க மாட்டிக்குவோம், விசாரணையில எங்களுக்கு தோல்வி அடையுது, நீ இதை ஒத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு பதவி தரணும் பணம் தரணும். வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? ஏன் வேற சொல்லி உங்களுக்கு விசாரிக்க தெரியாதா? ஒரு கொலை செஞ்சவன்ட்ட விசாரிக்கும் போது நீ உண்மையை சொல்லிட்டா நான் விட்டுறேன்னு சொல்றேன், அப்ப விட்டுருவாங்க, அதுக்காக சொல்றாங்க. நான் கேட்கிறேன், அப்ப நான் கேட்கிறேன், அப்ப கொலை செஞ்சவன் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அப்பா உனக்கு வேலை வாங்கி தரேன், உனக்கு பதவி வாங்கி தரேன், பணம் தரேன் தான் சொல்றாங்களா? ஒரு விசாரிக்கிறதுன்னு ஒரு முறை இருக்கு. என்ன முறை இருக்கு? இந்த முறை முத்தையாகிட்ட விசாரிக்க வேண்டியதானே? ஏன் விசாரிக்கல? அவர் சம்பந்தப்பட்ட நபராகவே அவங்க பார்க்கலையே, அவங்க தான். இப்பதான் வர்றீங்க நீங்க வலிக்கு. ஏன் அவர் சம்பந்தப்பட்டவரா அவர் பார்க்கலன்னு சொன்னா அந்த மனநிலை என்னவா இருக்கு? அவன் சாதி பெருசு. இது எங்க நீங்க சாதி திருப்பி சாதிக்கிட்டே வந்து அதுக்குள்ளதான் நான் வருவேன், அதுக்குள்ளதான் நான் வருவேன். ரெண்டு பேருக்குள்ள ஒரு அரசியல் பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையில ஒரு தவறு நடக்குது, இதுக்கு பின்னாடி சாதி இருக்குன்றத நான் தான் முதல்ல சேர்த்துக்கிட்டே வரீங்க. இந்த மலத்தையே அவங்க தெருவுக்குள்ள இருக்கிற நீர்த்தேக்க தொட்டியில் கலக்கவில்லை. இந்த பசங்களே கலந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த பசங்க எப்படி தான் குடிக்கிற தண்ணியில கலப்பான், அவன் குடிக்கிற தண்ணியில கலக்கணும். அப்ப யாரை நீங்கள் கேலி கூத்தாக்குகிறீர்கள்? ஏன் முத்தையாவை விசாரிக்கல? சந்தேகப்படுறோம்ல, குற்றச்சாட்டு வைக்கிறோம்ல, வன்கொடுமை தீண்டாமை வன்கொடுமை சட்டப்பிரிவுகளை அவர் சேர்த்திருக்கல, ஏன் அவரை விசாரிக்கல? முத்தையா மேல வழக்கு கொடுத்தீங்களா? போட்டிருக்க, ஜீவானந்தம் துரத்திருக்கிறாரு. அப்ப நீங்கள் யாரை பாதுகாக்கிறீர்கள்? இன்னைக்கு இருக்கிற சிவ மெய்யநாதனுடைய ஆள் அவருடைய சாதி அப்படிங்கிறதுக்காக பாதுகாக்கிறீங்களா? இல்ல கவுன்சிலரை பாதுகாக்கிறதுக்கு, ஐயோ நம்ம முன்னாள் அமைச்சருடைய நெருங்கிய சாதிக்காரன் நம்ம ஏதாவது பண்ணோம்னா அவன் ஏதாவது கேட்பான்னு பயப்படுறீங்களா? உங்களுடைய அரசியல் சூழ்ச்சி என்ன? ஓட்டுகளுக்காக மக்களை பலிகடாவாக்குகிறீர்கள். ஓட்டுகளுக்காக ஆண்டாண்டு காலம் அடிமையாய் வாழ்ந்த மக்களை இன்னும் அடிமைப்படுத்த முயற்சிக்கிறீர்கள். இன்னும் சொல்றேன் இருங்க, 26 தான் மலம் கலந்ததாக விசாரணை தொடங்குறாங்க. இந்த 20ல இருந்து ஏன் தொடங்கலாம்? 26 கலந்து தெரிஞ்சிருச்சு ஊருக்கு உலகத்துக்கு, விசாரணை அங்கிருந்து தான் தொடங்குறீங்க. ஏன் 20ல இருந்து தொடங்கலாம்? என்ன காரணம்? ஒண்ணு, இந்த பால்பாண்டின்னு ஒரு அயோக்கியம் சிபிசிஐடியில் அவர் இப்ப இல்ல, எங்க அங்கதான் வேங்கவேலை முதலாக விசாரித்த காவல்துறை சிபிசி என்ன கோணத்தில் விசாரித்தார். சரி, அவரை விட்டுட்டு அடுத்து கல்பனா பாத் அப்படிங்கிற விசாரணை அதிகாரியை போட்டாங்க. வந்திதாஸ் பாண்டே முன்னாடி இருந்த எஸ்பி அவங்கள நீக்கிட்டாங்க, பதவி உயர்வு கொடுத்து வேற ஊருக்கு போச்சுட்டாங்க. இப்போ அபிஷேக் குப்தாங்கிற ஒரு விசாரணை அதிகாரியா வந்து 2.5 ஆண்டுகளில் எத்தனை பேரை மாற்றம் செய்திருக்கு? என்ன காரணம்? இங்கிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரை பாருங்க, கவிதான்னு அந்த அம்மா தான் முதலாக போது அங்கே போய் சாமியாடி ஒரு அம்மா வந்து கைது செய்யப்பட்டாங்க. தீண்டாமை வன்கொடுமை. மெர்சி ரம்யா அடுத்து வந்தாங்க, அடுத்து பிரியா வந்தாங்க, இப்போ அருணா வந்து. இந்த 2 ஆண்டுகளில் இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகளை இங்கே மாற்றம் செய்வதற்கு காரணம் இதெல்லாம் நான் வைக்கிறேன். ஏன் கேள்வி வைக்கிறேன்னா, விசாரணைகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு. அடுத்து இந்த முத்துகிருஷ்ணன் இன்னைக்கு பேர் சொல்றாங்கல்ல, கலந்தம்னு சொல்றாங்களே, சுதர்சன். முத்துகிருஷ்ணன் வந்து ஹேட்ரிங் படி அவங்க அப்பா பேர் கருப்பையா, சுதர்சன் அவங்க தகப்பனார் பேர் பாஸ்கர், அவன் பிஎஸ்சி படி. எதுக்காக சொல்ல வரேன் தெரியுமா? இவ்வளவு படித்து வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளை இந்த திராவிட திருட்டு மாடல் அரசு என்கிற இந்த அரசு பலிகடாவாக்கி இவருடைய வாழ்வை நாசம் செய்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு. என்ன தேவை இருக்குங்கிற கேள்வி வரும். அடித்தட்டு மக்கள் அடிமையாக இருக்க வேண்டியதுதான் தேவை, வேற என்ன தேவை? 22 குடும்பங்களை இவங்க வந்து அடிமைப்படுத்தி தான் இவங்க ஆட்சிக்கு வரணுமா? அப்படி கேள்வி வரும்ல உங்களுக்கு? இது 22 குடும்பங்களுக்கான அடிமை முறை இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வியல் அடிமை முறை, தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களை இன்னும் தரைக்குறைவாக நடத்தப்படுகிற முறை. 22 குடும்பத்துக்கான நான் கேட்கிறேன், 22 குடும்பம் தானே பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன் முகில் வந்து கத்தணும்? ஏன் பேசணும்? நான் ஒதுங்கி போயிடலாமே. இந்த சமூகத்தில் நடக்கிற அவலங்களை பார்த்து சகிச்சு பொறுமையா போயிடலாமே. ஏன் சுட்டி காட்ட வேண்டும்? உங்களுக்கு சொல்றேன், என்ன இன்னைக்கு தனிமைப்படுத்தப்பட்ட கிராமமாக மாறி இருக்கிறதே வேங்கவேல். ஏன் எதற்காக தனிமைப்படுத்தி வச்சிருக்கீங்க? அந்த மக்களை ஏன் வெளியில விடலாம்? உங்களுக்கு சொல்றேன், ஆடியோ நான் தர்றேன் உங்களுக்கு. அங்க இருக்கிற பெண்கள் காலைக்கடன்களை முடிப்பதற்காக கரை ஒதுங்குகிறார்கள் என்றால் பின்னாடியே போலீஸ் போறது. வெக்கமல்ல உங்களுக்குலாம்? போய் பியத்துங்கடா. இப்ப நடந்துகிட்டு இருக்கு. குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். பெண்கள் ஒண்ணுக்கு போனால் பின்னாடி போகிற காவல்துறை. என்ன நினைச்சு நீங்க அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கேட்கிறேன், யாரை கேட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? அயோக்கிய பெண்களா? ரொம்ப கடுமையான வார்த்தை பயன்படுத்துறீங்க. அப்படிதான் பயன்படுத்துவேன், அப்படிதான் பேசுவேன். இந்த மக்களை இழிவு நிலைக்கு தள்ளுகிறது அதிகார வர்க்கம். ஏங்க மலம் கழிக்க போகிற பெண்கள் பின்னாடி போறது துப்பு இல்லை உங்களுக்கு? அங்கே போராடுகிற 60க்கும் மேற்பட்டவர்களை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறது காவல்துறை. ஏன்? தண்ணியை மட்டுமே பிடித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் போராட்ட வழியில், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தொடர்ந்து போராடுறாங்க 3 நாட்களாக. அப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? யாரை அடக்குகிறீர்கள்? இங்கே சொல்ற அறிவாயுத புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எங்கே? அடித்தட்டு மக்களிடம். ஆயுத புரட்சிக்கு வழிவகுத்து விடாதீர்கள். மலத்தை திண்ணியத்திலே திரித்தீர்கள், பொறுத்து கொண்டோம்.
வேங்கவேலில் மலம் தண்ணீரை குடிக்க வைத்திருக்கிறீர்கள், பொறுத்து கொண்டிருக்கிறோம். இளவரசரை படுகொலை செய்தீர்கள், பொறுத்து கொண்டோம். சங்கரை படுகொலை செய்தீர்கள், பொறுத்திருக்கிறோம். சொல்ல முடியாத துயரங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து வந்திருக்கிற 2000 ஆண்டுகள் அடிமை முறை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மண்ணில் என்றால் வேறு வழி இல்லை. வேற வழிக்கு எங்களை இட்டு செல்லாதீர்கள். சட்ட போராட்டம் இருக்கு, இன்னும் அடுத்தடுத்த கட்ட நகர்வுலாம் இருக்கு. அதுக்கு முன்னாடியே ஏன் இவ்வளவு கடுமையான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தும்? சட்ட போராட்டம் என்பது இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள். எனக்கு இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை. இவர்கள் போலி வேஷம் போடுகிறார்கள், இவர்கள் கேவலப்படுத்துகிறார்கள், என் மக்களை துண்டாடுகிறார்கள். தமிழர் என்கிற ஒற்றுமை வந்துவிடக்கூடாது என்று கவனமாக கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்கிறார்கள். சாதியத்தை தூண்டுகிறார்கள். விளையாட்டில் சாதி, பள்ளிக்கூடத்தில் சாதி, பதவியில் சாதி, அதிகார வர்க்கத்தில் ஜாதி, ஆளும் கட்சியில் ஜாதி தொடர்ந்து துண்டாடுகிற சூழலை இந்த திராவிட திருட்டு மாடல்கள் தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை தமிழர்கள் பிளவுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இனிமே என்ன தெரியுமா, பதிலுக்கு பதில் செய்ய வேண்டிய சூழல் வரும். நீ மலத்தை கலந்தியா, நானும் மலத்தை கலப்பேன். ரொம்ப கடுமையா பேசுறேன். அப்படித்தான் பேசுவேன். ஆயுதம் எடுத்தாலும் ஆயுதம் எடுன்னு என் தலைவன் சொல்லியிருக்கிறான். நீ மலத்தை கலந்தியா நான் கலப்பேன். நீ ஒண்ணு கடிச்சா நானும் ஒண்ணு கடிக்கிறேன். வா மோதி பார்ப்போம். தமிழ்நாட்டுல என்ன பண்ண போறா? சிறைகள் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஒன்றும் பயப்படுறதுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. பொறுமை ஒரு அளவு இருக்கு. எங்களுக்கும் ஒரு வரைகோடு இருக்கு, எங்களுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. இந்த மக்களை நாசப்படுத்துகிற சூழ்ச்சிகள் எல்லாத்திற்கும் அரசியல் பொறுக்கிகள் தான் காரணம். அதிகார வர்க்கத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் RSS கும்பல்களாக வேலை செய்கிறார்கள், RSS சித்தாந்தவாதிகளாக வேலை செய்கிறார்கள். எல்லோரிடத்திலும் சாதியம் ஊறி போய் கிடக்கிறது. காவல்துறை சீர்திருத்தம் செய்யுங்கள், தொடர்ந்து சொல்றோம். மனோபாவம் சரியில்லை காவல்துறை. மனோபாவம் எல்லாம் சாதியின் ரீதியாக செயல்படுகிறார்கள். அதிகார வர்க்கத்தின் மேலிருந்து கீழ் வரை சாதியம் பார்க்கப்படுகிறது. இங்கே தமிழ் தேசியம் மூட்டவில்லை. வருஷம் ஜனவரி 25 மொழி போர்த்தியாய்கள் கொண்டாடுவாங்க. இந்த திருட்டு திராவிட மாடல்லாம் எதை கொண்டு உங்களை அடிக்கிறது? யாரை நீங்கள் பாதுகாப்பதற்கு இந்த திருட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? 2026 தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களை ஒன்று திரட்டுவோம் என்று இன்றைக்கு ஆதவ ஒரிஜினா சொல்லி இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? பாப்போம், களத்துக்கு வாங்க, பாப்போம், சந்திப்போம், வாங்க. இல்லை, நடராசன் தாளமுத்து மாதிரியான மொழிக்காக போராடினவங்களை கொண்டாடினாலும் திட்டுறீங்க. இந்த பக்கம் இது செய்யலன்னு இப்படி, இந்த பக்கம் பாஜகவோட கூட்டணி RSS கூட்டணின்ற மாதிரி பேசுறீங்க. இதுல என்ன ஸ்டாண்ட் தான் நீங்க இருக்கீங்க? மொழிப்போர் தியாகிகளை கொண்டாடுவதற்கும் ஒரு தகுதி இருக்கிறது. தன்னைத்தானே தன் குடும்பத்தை மறந்து இழந்து தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டு தமிழ் வாழ்க என்று கத்திய இந்த மண்ணில் சாதி வாழ்கன்னு எந்த இடத்துலையும் தமிழ் போராளிகள் கத்தல. அவர்களை கொண்டாடுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? சாதியை தூண்டி விட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு திமுக சாதியை தூண்டுதா? ஆமா, குற்றச்சாட்டு. திமுக மட்டும் இல்ல, இங்க இருக்கிற திராவிட கட்சியில் அனைத்தும் சாதியில் தான். நான் கேட்கிறேன், நான் ஏற்கனவே பல முறை கேட்டுட்டேங்க, திருப்பி என்னை வாய்க்கலறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு முதலமைச்சர் பறையனாக வர முடியுமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பறையன் முதலமைச்சராக முடியுமா? கி வீரமணின்னு ஒரு அயோக்கியன் தமிழ்நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு பெரியாருடைய சொத்துக்களை கொள்ளையெடுத்து கொளுத்து தின்னு கொண்டு இருக்கிற ஒரு நபர் வேங்கவேலுக்கு இப்ப வாயை திறக்கிறாரு. நான் கேட்கிறேன், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு என்னப்பா வாயை திறந்தா? கடியாமூர் பள்ளி ஸ்ரீமதி மாணவிக்கு வாய் திறந்தீங்களா? எண்ணற்ற கற்பழிப்பு கொலைகள் தமிழ்நாட்டில் அரங்கேறி. இதான் திராவிட மாடல் இவங்க பேசிட்டு இருக்காங்க. திராவிட மாடல் என்ன? சாதிக்கு 2, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு சுடுகாடு, ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு நீர்த்தேக்க தொட்டி, ஒவ்வொரு சாதிக்கும் தனி கழிவறைகள். இதுதான் திராவிட மாடல். 2000 ஆண்டுகளா அடிமைப்படுத்தப்பட்டோம் நீங்க தான் சொன்னீங்க உங்க உரையில. ஆமா, அடிமைப்படுத்தப்பட்டவங்கள வந்த ஒரு 70-75 வருஷத்துல மாத்துங்கன்னா எப்படி மாத்திர முடியும்? படிப்படியா தான் மாத்த முடியும். ஏன் இவ்வளவு எல்லாத்திலுமே அவசரத்தை காட்டுறீங்க? அப்ப இன்னும் 2000 வருஷம் நீங்க காலம் கடிக்கிறீங்களா? 2000 வருஷம் நீங்க அடிமையா வச்சிருந்தீங்க, 2000 வருஷம் ஆகுமா உங்களை சுதந்திரத்துக்கு கொண்டு போறதுக்கு? ஒரு பேனா போதும். ஒரு மை நடைமுறை சாத்தியம்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன சாத்தியம்? உருவாக்குவது நான் சொல்றேன் சட்டம் தான். சட்டம் எதுக்கு பேசிடலாம், நம்ம அறிவுரைகள்லாம் சொல்லிடலாம். ஆனா அந்த களத்துல நின்று அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு டைம் எடுக்கும்ல. கொள்ளையடிக்கணும்ல, திட்டத்துல கொள்ளையடிக்கணும்ல. நீங்க சொல்ற மாதிரி இருந்தா கொள்ளையடிக்க முடியாதுல்ல, நான் சொல்ற மாதிரி இருந்தா கொள்ளையடிக்க முடியாதுல்ல. ஊருக்கு ஒரே சுடுகாடுனா கொள்ளையடிக்க முடியல, 2 சுடுகாடு இருந்தா தானே ஒரு சுடுகாட்டுக்கு 50,000 கொள்ளையடிக்கலாம், 1 லட்சம் கொள்ளையடிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரே சுடுகாடை கட்டிவிட்டீங்கன்னா எப்படி கொள்ளையடிக்க முடியும்? ஒரே நீர்த்தேக்க தொட்டியை கட்டினா எப்படி கொள்ளையடிக்க முடியும்? ஒரு சாதிக்கு ஒரு நீர்த்தேக்க தொட்டி இருந்தா தான் கொள்ளையடிக்கலாம். தொடர்ச்சியா நீங்க பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கீங்க. இது என்னென்ன நகர்ந்ததை பொறுத்து நம்ம மீண்டும் அதை பேசுவோம். பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். மக்கள் தெளிவடையட்டும். நன்றி.